Hi everyone, welcome to my channel, Me with Logic. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது லிவிங் இன் த மொமெண்ட். இது ஒரு ஃபிலாசபியெல்லாம் இல்லை, பட் இது நம்ம டெய்லி லைஃப்பில் மிஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட். ஃபர்ஸ்ட்டு, லிவிங் இன் த மொமெண்ட்னா என்ன? நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ நம்ம மைண்டோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ இல்லை அந்த டாஸ்க் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னோ யோசிக்கக்கூடாது. இது கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்க். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பாடி ஒரு பிளேஸில் இருக்குது, நம்ம மைண்ட் வேறு பிளேஸில் இருக்குது. லைக் ஒர்க்கில் இருக்கிறப்போ வீட்டை பற்றி யோசிப்போம், வீட்டில் இருக்கிறப்போ ஒர்க் பற்றி யோசிப்போம். ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறோம். Body present, mind absent. இந்த ஒரு சிம்பிளான ஹேபிட் நம்ம கிட்ட இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ன சின்ன ஹாப்பினஸை மிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஜாஸ்தி பண்ணுறோம். டேஸ் போகும், வீக்ஸ் போகும், லைஃபே ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே மொமெண்ட்ஸ் ஆர் மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருந்தாலும் ஒரு 3 பேசிக்கான விஷயத்த நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல உங்கள் டே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணாலே இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அன்றைக்கி பர்டிகுலர் டேயோட ஏர்லி மார்னிங்கோ இல்லை ப்ரீவியஸ் டேயோட நைட்டோ எக்ஸாக்டாக நான் இதாக பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திங்ஸை ரஷ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை பெரிய பெரிய டாஸ்க் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான டாஸ்க்லேருந்து ஆரம்பிங்க. லைக் சாப்பிட்றப்போ ஃபோன் பார்க்காம இருக்கிறது, இல்லை ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த கான்வர்சேஷனில் மட்டும் இருந்து நீங்கள் லிசன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் தனியாக சைலண்ட்டாக உட்காந்து உங்களை சுற்றி நடக்கிறதையும் உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராக்டிஸ். ஒரு டீப் பிரெத் எடுத்து அட் தட் மோமெண்ட்ல நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் திங்ஸை ஸ்லோ பண்ணுறது கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம மைண்ட் அந்த எக்ஸாக்ட் மோமெண்ட்ல இருந்த போதும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு பெட்டர் சேஞ்சஸ் தெரியும். Until next time, thank you everyone. Bye.